so much for coming here amidst your busy schedule. மயில் இசை வெளியீட்டு விழா வருகை தந்துள்ள அனைவருக்கும் எஃப்எஃப்சியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்காரு. அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகவும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய பாரதிராஜ சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த கனெக்ஷன் இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண்ணும் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்காரு. உண்மையாக வந்து இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு படிச்சிருக்கும்போது ஒரு சாதாரண அழைப்புதலுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள், ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது. திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொடுக்குறது. இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சௌந்தர்யோட மகன் வந்து அமெரிக்கா வந்து அந்த வாழ்க்கை கொடுக்குறேன். பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் சொல்லிட்டு இருந்தார், காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்கள், லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு தாளாட்டுற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டிருக்கீங்க நீங்கள். அந்த ரீரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிங்களா? ட்ரெய்லரோட ரீரெக்கார்டிங் பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே ஒரு பயமுறுத்துற மாதிரி இருந்தது இந்த ரீரெக்கார்டிங். அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரியனை தாண்டுவார். அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைச்சிருக்கிறார். அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய ஹீரோயின் ஆன உடனே என்ன பாம்பேலேருந்து மேக்கப் மேனை கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காஸ்டியூம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஒரு நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்களாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது. நீங்கள் அதே போல் அழகாக இருக்குன்னு மனசாலும் அழகாக இருக்கணும். நீங்கள் அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார். காந்தாரா ரிஷப் ரெட்டி மாதிரி இருக்கார். இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும். அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. வந்து கனெக்டர்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும்.
அதனால் நான் வந்து பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியனாக வர முடியாது. சிறந்த டெக்னீஷியனுக்கு திரைப்படத்துறையில் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்துட்டீங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோடுக்கு போயிடும். அதுதான் வந்து இந்த நேரத்தில் தேனப்பன் இருக்கார் மேடையில், பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பவரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ 97 எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்றைக்கி 200 டைரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அன்றைக்கி கூட வந்து 200 டெக்னீஷியன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. பாரதிராஜாவிலேருந்து, பாலச்சந்தர்லேருந்து, மணிரத்னம்லேருந்து, சங்கர்லேருந்து, செல்வமணிலேருந்து, உதயகுமார்லேருந்து, KS ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏதோ கோவத்தில் வந்து அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம், சிறப்பு செய்யறது தான் கஷ்டம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அது கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து தேனப்பை இருக்கும்போது கூட நாங்கள் வந்து 100 சண்டை போட்டிருக்கோம். ஒரு முறை போகும்போது தேனப்பை இருந்தாருன்னா சண்டை தான் வரும். ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு 2 பேருக்குமே இருக்கும். அது செல்வமணிக்காக இருக்கட்டும், இல்லை தேனப்பனாக இருக்கட்டும். தேனப்பனை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா, நீ வந்தினா தேனப்பை கொஞ்சம் சுமாராக பேசுவான், இதனால் நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போது ஒரு யாரும் எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும்போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது, சங்கங்களும் நல்லா இருந்தது. அந்த புரிதல் இல்லாமல் யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது, இப்போ நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க, தயாரிப்பாளர் இருக்க நீங்களாம் அது சொல்லலைன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும். அதுதான் அடுத்த கேள்வின்னா, இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அடுத்த கட்டம், அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிக்குள்ள வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேர்த்தினா ஒரு 5000 பேருக்கு நாளைக்கு பேர் சொல்லணும். அன்றைக்கி தேனப்பில் இருந்தார்னு நினைக்கிறேன் 3000 பேருக்கு வந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்டில் நிற்க வச்சு 1 வருஷமாக சிரமப்பட்டு ஒரு சங்கமாக ஏறி அவங்கள ஒரு சங்கத்தில் வந்து இணைச்சி விட்டோம். அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதனால் வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா, முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு, இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு. ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர ஆட்குறைப்பு வந்து ஆட்குறைப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இன்றைக்கி ஒரே ஒருத்தர் செய்ய முடியும். முன்னாடி வந்து ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் பண்ணால் தான் டைரக்டர் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சீனுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம். அந்த ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார், ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷாட் இருக்கா, வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும். அப்போ 25000 பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி 10000 பேர் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு 5000 பேர் 10000 பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டிங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவுசெய்து மேடையில் இருக்க தேனப்பனுக்கு சொல்கிறேன். அதுபோல் வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்கார், அவங்களாம் வந்து எல்லா சங்கத்துலேயும் தொடர்பு உள்ளவங்க. ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்குது. இதனுடைய சீரியஸ்னஸ் ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன். அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது, அண்ணன் தம்பிக்குள்ளே மாமன் மச்சவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்கிறது அவங்களோட கடமை. அது நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மதி சாப்பாடுன்னு ஒன்று போடுவோம். ஏன்னா சம்மதிக்கிறவங்க அடுத்த ரத்தம். அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாமல் அன்றைக்கி வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும்போது சம்மதி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அது நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மதி சாப்பாடு. அது மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை பெப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம். அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சின்னா